அதை முதற்கொண்டு துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணணும்னா என்ன சொல்றோம்? அப்ப இந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நமக்கு என்ன மாறுது? இப்ப ஆயிலியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிலியம் ஆயிலியம் ஆயிலியமாக போறோம்னு சொல்லி சுவாதி வந்த உடனே என்ன ஆகுதுங்க? சுவாதிக்கு அடுத்து எது வரையும் போகும்? ஆயிலியத்துடைய பயணம் எது வரையும் போகும்? கேட்டை வரையும் போகும். அப்ப சுவாதி முடிஞ்ச உடனே விசாகத்தினுடைய தன்மை வந்த உடனே விசாகம் எதை தொடர்பு கொள்ளுது? ஆட்டோமேட்டிக்கா சதயத்தை தொடர்பு கொள்ளுது. அப்ப நம்ம அதை யாருமே கவனிக்கிறது இல்லை. இதை ஆக்சுவலா எதற்காக இதை சொல்ல வர்றேன்னா, இது வந்து நான் ஹையர் லெவல் எடுக்கக்கூடிய கிளாஸ். அது எப்படி பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு பாக்குறது. எவ்வளவு துல்லியம் இருக்கு. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஜாதகம் பார்க்குற குடும்பத்துல பொதுவாக எதுவுமே விளங்காது அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா, நம்ம சொல்லி கொடுத்ததை தான் சொல்றோம். பாரம்பரியம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். திருக்கணியத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா வாழையடி வாழையாக நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை என்ன செய்யறோம்னா நம்ம இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு தெரிந்த விஷயங்கள் இவ்வளவுதான். பொதுவான விஷயங்களை வச்சுக்கிட்டு 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு நட்சத்திரங்கிறது கிட்டத்தட்ட 13 டிகிரி 20 நிமிடம். அதை கிராஸ் பண்றதுக்கு ஒரு லக்னமா இருக்கட்டும், இல்ல கிரகங்களை அதிக நேரம் எடுத்துக்கிறோம் தெரியுங்களா? இல்ல ஒரு லக்னம் எடுத்துக்கிட்டா கூட 12 பாவங்களுடைய கொடுப்பினை லக்னத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது, சூரியனை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. அப்ப கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகுது. அப்ப 1.25 மணி நேரத்துக்கான ஒரு ஜாதகத்தை பாரம்பரியத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து திருக்கணிதங்கிற பொழுது அடுத்த பரிணாமம். ஒரு நட்சத்திரத்துடைய பாதங்கிறது 3.20ங்கிறான். அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கானது. ஆனா இயற்கை என்பது என்ன சொல்றோம்? ஒரு பொருள் போல இன்னொரு பொருளை படைப்பதில்லை. இயற்கை என்பது உங்க கை ரேகை போல, உங்க நாக்கினுடைய ரேகை போல, உங்களுடைய புருவ வெளி போல உலகத்தில் யாருக்குமே இருப்பதில்லைங்கிறது உண்மை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்? பொதுவா ஜோதிடம் பார்க்குற வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன சொல்றோம்? நம்ம பொதுவான விஷயங்கள் எடுத்து சொல்றோம். ஏன்னா சேட்டன் பிளானெட் ரொம்ப ஸ்லோவா போறது. 2.5 வருடங்கள் ஆகும் ஒரு ராசியை கிடைக்கிறதுக்கு. அதனால என்ன செய்யறோம்? அதை கையில பிடிச்சுக்கிறோம். அது ஈஸியாவும் இருக்கு. அதை ஈஸியா வச்சுட்டு என்ன சொல்றோம்? 7.5 சனி, கண்ட சனி, பொங்கு சனி, மங்கு சனி, அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு என்ன செய்யறோம்னா ஒருவருடைய லைஃப்ல அதான் சொல்லலையா, இன்றைக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல இன்றைக்கே 243 மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? மொத்தமாவே 2.5 வருடங்களை ஒருத்தரை போய் முடக்கி போடுறோம். நான் அதை தவறுன்னு சொல்லலை, நம்ம கத்துக்கிட்டதை நம்ம சொல்றோம். ஆனா என்ன செய்ய தவிர்த்துக்கிறதுன்னு சொல்றேன். அந்த இதன் மூலமா உங்களை கேட்டுக்கிறதுனால தவிர்க்க பாருங்க. அது எளிமையாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. திருக்கணிதம் என்பதும் எளிமையாக இருக்கலாம். அப்ப நம்ம அதைத்தான் நம்ம வந்து கேள்வியா கேட்கிறோம். நம்ம வந்து ஒரு லாஜிக்கா கேட்கும் பொழுது குரு பயிற்சி இப்ப அடுத்து வருது, மே மாசம் வந்துடும், வருடத்துக்கு ஒரு தடவை மாறும். அப்ப ஒரே வருடத்துல குரு நன்மையை மட்டும் செய்யும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அது ஒரே வருடத்துல 12 வருடங்கள்ல என்ன செய்யும்? இந்த உலகத்தை சுபிச்சமாக்கி இருக்கணும். அதே தீமையை மட்டுமே செய்யக்கூடிய சனியா இருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் உலகம் அழிஞ்சிடும். அது இல்லைங்கிறது நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியுது. காரணம் என்ன? நம்ம மொத்தமாத்தான் சொல்றோம், இந்தந்த ராசிகளுக்கு இந்தந்த பலன்கள். நம்ம வந்து பொதுவா சொல்றது யூடியூப்ல பூரா அப்படித்தான் பாக்குறோம். அதை பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் 50,000 பேர் 60,000 பேர் பாக்குறாங்க. லட்சக்கணக்கில் பாக்குறாங்க, ஆர்வமா இருக்கு. எது நடக்காத விஷயத்த. காரணம் என்ன? உங்க ஜாதகம் மாதிரி உலகத்துல யாருமே இல்லை. இப்ப இங்க என்ன சொல்ல வரோம்? பிராக்சர் ஆஃப் செகண்ட்னா கூட, சில நொடிகள்னா கூட உங்க பலன் மாறுது. சில நொடிகளா இருந்தா கூட உங்க பலன் மாறுது. அப்ப நொடிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு குழந்தை என்பது தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது தன்னுடைய சுவாசத்தை தவிர மற்ற உறுப்புகள் எல்லாம் இண்டிவிஜுவலா இயங்குது. அப்ப தாயினுடைய தொப்புள் கொடியை எப்போ நம்ம கட் பண்றோமோ அப்பதான் என்ன செய்யுது? குழந்தை அழ ஆரம்பிக்குது. அப்பதான் காரணம் என்ன? புதிதாக சுவாசிக்கும் பொழுது நுரையீரல் செயல்படும் பொழுதுதான் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த நுரைபொருளுடைய துணை உறுப்பாகிய பெருங்குடல் செயல்பட ஆரம்பிச்சு. அதுக்கு பின்னாடி என்ன சொல்றோம்? மோஷன் போறது, அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் தான் வந்துட்டு ஆரம்பிக்குது. இப்போ ஒன்றுமே காரணகாரி இல்லாமல் இயற்கை என்பது எதையுமே வந்து கொடுக்கல நமக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்? நீங்க மலேசியா போனா சைனாக்காரர் பாக்குறாங்க, அவருக்கு தெரிந்த மொழி சைனி, நமக்கு சைனீஸ் தெரியாட்டா கூட சைனீஸ் தெரிஞ்சால வச்சு நம்ம ஜாதகம் பார்க்கிறோம். எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட்ன்றாரு. அதே மாதிரி முஸ்லிம்கள் பாக்குறாங்க, கிறிஸ்துவர்கள் பாக்குறாங்க. சரிங்களா? அப்ப எல்லாருக்கும் என்பது நட்சத்திரம் என்பது பொதுவானது. ஏன்னா நட்சத்திரம் என்பதுதான் பேஸ். நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறேன். எல்லாருமே என்ன படிக்கிறோம்? கிரகங்கள் 27 நட்சத்திரத்துல பயணம் செய்யும் பொழுதும் வாக்கிய பஞ்சாங்கிறோம். அங்கேயும் நட்சத்திரத்தை தான் பேஸ் பண்றோம். கிரகங்கள் நட்சத்திரத்துடைய பாதங்கள்ல பயணம் செய்யும் பொழுது அப்படிங்கறது திருக்கணித்துல சொல்றோம். அங்கேயும் நட்சத்திரங்களை தான் பேஸ் பண்றோம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்லும் பொழுதும் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தில் இருப்பதை விட, அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அவர் கொடுக்கல. நட்சத்திரத்தை பிரிச்சு கொடுத்துட்டு நட்சத்திரத்தில் இருப்பதை விட, அப்ப நட்சத்திரத்தை பார்க்கணுமானா அதையும் பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லல. உப நட்சத்திரத்தை துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படிங்கறத அவர் ஒரு அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப நட்சத்திரம் பலன் கொடுக்காதான நட்சத்திரம் எப்படி பலன் கொடுக்கும்?
உப நட்சத்திரம் எப்படி பலன் கொடுக்கும்? நான் சொல்ல வந்த வார்த்தை என்னன்னா, எல்லாருமே என்ன சொல்றோம், நட்சத்திரம் நட்சத்திரம் தான் பேசுறோம் ஒழிய, வாக்கிய பஞ்சாங்கமும் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரம், திருக்கணிதம் 9 கிரகங்கள் 108 பாதங்கள், அதாவது நட்சத்திரங்கள். அதுக்கடுத்து என்ன பண்றோம்? கேபி சிஸ்டத்துல என்ன சொல்றோம்? நட்சத்திரங்கள். அப்ப நட்சத்திரங்களே எடுக்காம எப்படி நான் பலன் சொல்ல முடியும்? ஒரு பிளானட்ங்கிறது இன்னைக்கு இந்த புத்தி எனக்கு ஓடுது, எனக்கு இன்னைக்கு கேது புத்தி ஓடுதா? கேது புத்தியில எனக்கு அஸ்வினி என்ன தன்மையை கொடுக்கும், மகம் என்ன தன்மையை கொடுக்கும், மூலம் என்ன தன்மையை கொடுக்கும்? பொதுவான பலனை தயவு செய்து ஒருத்தர் போய் திணிக்கிறது என்னன்னா, அது திணித்த நான் சொல்வதை நீங்க கேளுங்க, நான் சொல்றதை நீங்க கேட்டு போனீங்கன்னா அது வெறும் ஜோதிடம் இல்லை. அவரை பேச விட்டு நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குங்க, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை நடந்ததுங்களா, உடல் எந்தெந்த நோய்கள் இருக்கா, இந்தந்த ஆலயங்களுக்கு போங்க அது குணமாகும், இந்தந்த ஆலயங்களுக்கு போங்க இந்த பிரச்சனை தீரும். உங்க ஜாதகத்துல குரு வந்து 5ஆம் பாவத்துல தொடர்பு கொள்ளுதுங்க. அந்த 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரங்க. அந்த பூரட்டாதியை பொறுத்தளவு நட்சத்திரம் உபநட்சத்திர புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்கு. அதுலயும் குருவுடைய நட்சத்திரமாவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால அவிநாசியப்பர் கோயில் போயிட்டாங்க, அந்த இடம் வந்து உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம். அதுக்கடுத்து ஒருத்தருக்கு தொழில ப்ரொமோஷன் எப்பாவது கிடைக்கணும், எந்த ஆலயங்களுக்கு போகணும், பக்கத்துல போங்க திருமுருகன் பூண்டின்னு இருக்கு, அது திருவாதிரை நட்சத்திரங்க. உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா திருவாதிரை 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றதுனால அந்த ஆலயங்களை போய் நீங்க வணங்குங்க. இல்ல சார் திருமணமே நடக்கல சார், திருமண வாழ்க்கை எப்படி சார் நல்லா இருக்கும் அப்படின்னா, திருமணத்தை தடுக்கிறது 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் செயல்பட்டா தான் ஒருத்தருக்கு திருமணங்கிறது நடக்காது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணம்னா 7ஆம் வீட்டுக்கு போனா போதும்ல சார். 7ஆம் வீட்டுக்கு எப்படி போக முடியும்? 32 வயசு வரை ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலைன்னா அப்ப 7ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய 6ஆம் பாவம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப 6ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய 5ஆம் பாவம் ஆலயங்களுக்கு போயிட்டு அப்புறம் தான் என்ன சொல்லணும், 7ஆம் பாவத்துக்கு போக சொல்லணும். ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலேயும் ஒரு இருக்கு இல்லாம இருக்காது, ஏதாவது ஒரு இருக்கும், ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், நம்ம கவனிக்காமே விட்டுருப்போம். பெருசாகும் போதுதான் பாத்தீங்கன்னா அது பூதகரமா வரும்போது அது லேசா அப்ப லீக் ஆகிட்டே இருந்துச்சு வண்டியில, அதை நான் கவனிச்சேன், இது என்ன ஆக போகுதுன்னு நினைச்சேன். கடைசியில பாத்தீங்கன்னா டக்குன்னு அது பிரேக் ஆகி நின்றுச்சுங்க. இப்பதான் தெரியுது அது இன்ஜின் இது சார் பிரேக் ஆயின்னு தெரியுது. இது எவ்வளவு பெரிய சிக்கலை விட்டுருச்சுங்க பாருங்க. நடு சிட்டிக்குள்ளங்க போலீஸ்காரங்க ஊரம் கத்துறாங்க, ரொம்ப தூக்கி கொண்டு ஒரு ஓரம் கட்டிங்க, இப்ப அந்த வேலையை பார்த்துட்டு எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி ஏன் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல அந்த செகண்ட்ல அந்த பிரபஞ்சம் வேலை செய்யும். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்க்கும்போது என்ன செய்யறோம், நட்சத்திரங்களை யாருமே பார்க்கறது இல்லை. முதலாக 27 நட்சத்திரங்களுக்கும் பலன் எடுத்து அந்த 27 நட்சத்திரங்களுக்கு எப்படி வேலை செய்யும், யாரோட யாரு சேரும் போது எப்படி வேலை செய்யும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய ஹையர் ஆபீசர் ஒருத்தர் பார்ப்பீங்க, ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க, அவரோட ஹாயா பேசுவீங்க. ஒரு சில பேர் ஹையர் ஆபீஸா இருப்பாங்கிற காரணத்துக்காக என்ன செய்யணும், பயந்துட்டே இருப்பீங்க. அதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்னா, ஒரு 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 பசுமாடும் ஒரு குதிரையும் ஒரு ஆடு, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் உள்ளவங்க, உத்திரட்டாதி சரிங்களா, உத்திரம், கார்த்திகை, பூசம் சரிங்களா, அஸ்வினி, சதை, இந்த மாதிரி நட்சத்திரத்துக்காரங்க யார்கிட்ட போய் வேலை பார்க்கறது, பூரட்டாதி ஆண் சிங்கம், அவிட்டம் பெண் சிங்கம், சித்திரை ஆண்புலி சரிங்களா, விசாகம் பெண்புலி, இந்த ஆள்கிட்ட போய் வேலை பார்க்கறது. அப்ப என்ன செய்யும், இயல்பாக ஒரு ஜாதகத்துல இருக்கு பயப்படணும் அப்படின்ட்டு. அந்த நட்சத்திரங்களுடைய தொடர்பு நீங்க பார்க்காம எப்படி பலன் சொல்ல முடியும்? சரி ரைட்டு, பயம் ரைட்டு ஓகே, அந்த பயந்தே போனா கூட நமக்கு கேட்ட ரிசல்ட் கிடைக்குதா, அதுதான் என்ன சொல்றோம் டிசைடிங் ஃபேக்டர். இந்த டிசைடிங் ஃபேக்டர் நமக்கு என்ன கொடுக்கும்? பயந்துதான் சார் போனேன், உள்ள போகும்போதே அந்த பயம் இருந்தது, மேனேஜர்கிட்ட ஏதாவது பண்ணி கொடுப்பாரான்ட்டு. ஆனா என்னமோ தெரியல, அந்த மனுஷன் முதல்ல ஒரு மாதிரியா இருந்தார், ஆனா உள்ள பழகும் போது எனக்கு ஒண்ணு ஃபேவரா இருந்தாரு சார். வருதா வரலையா வாழ்க்கையில, நாங்க நல்லது நினைச்சு போனோம் சார், எங்க கடைசியில பார்த்தீங்கன்னா எதிரா போயிடுச்சு சார். அவர் சொல்லிவிட்டா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமா, ஒரு இடத்த காலி பண்ணுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறது நடக்குது. காரணம் என்ன, அந்த நட்சத்திரங்கள் ரீதியாகத்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு, நட்சத்திர ரீதியாகத்தான் நம்மளுடைய குணநலங்கள் இருக்கு, நட்சத்திர ரீதியாகத்தான் நம்மளுடைய மனசு வேலை செய்யுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலை வந்து பிரபஞ்சங்கிறது நம்மளை வந்து ஆக்கிரமிக்குது, அன்றாட ஆக்கிரமிச்சுதான் என்ன செய்யுது, நம்மளுக்கு வந்து செயல்படுத்துது. அப்ப விதி என்பது மாறாதா அப்படின்னா விதி 100% மாறும். பாளைய முறையில சொன்னது மாதிரி மதியால் மாறுங்கிறது தசா புத்திகள்ல மட்டுமல்ல, அன்றாட கோச்சார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களால் மாற்ற முடியும். இன்றைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரும் தெரியுது, அப்ப தெரிந்தே போய் நிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் எனக்கு எதுவுமே தெரியாம மாட்டிக்கிறதுக்கும் வித்தியாசம். எனக்கு இந்த பிரச்சனை வரும், இந்த நேரத்துல வரும்னு தெரியும். இன்றைக்கு கோச்சாரத்துல கோள்கள் அப்படி சாரம்னா நீங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க, சந்திரன் நகர்றது மட்டும்தான் பாக்குறீங்க, மற்ற கோள்கள் எல்லாம் நகராதா? 27 நட்சத்திரத்துல நம்ம என்ன செய்யறோம், எந்தெந்த பிளானட் போய் எந்தெந்த நட்சத்திரம் உட்காந்து அதை மட்டும் தான் எடுக்கிறோம் ஒழிய மற்றதை நம்ம எடுக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, பொதுவா நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து
ஒரு சில பேருக்கு அது ரொம்ப சாதகமா இருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது எளிமைன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கத்துக்கிறணும் அப்படிங்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எண்கள் தெரியுது சார். அதை சொல்றது கஷ்டமா இருக்கு. ஒரு சில பேருக்கு இல்லைங்க ஆளுங்கிரகங்கள் போடும்போது ஃபிராக்சர் ஆஃப் செகண்டே பலன் மாறுதுன்னா அது எப்படி சார்? அப்ப பயம் இருக்குல்ல சார். ஒரு ஜாதகத்தை துல்லியமா எடுத்துட முடியுமா? அந்த கான்ஃபிடென்ட் வேணும். ஒரு ஜோதிடம் பாடும்பொழுது நான் ஒரு ரூலிங் பிளான்ட் போட்டேன்னா அந்த ரூலிங் பிளான்ட் போடும்பொழுது என்னால் துல்லியமாக அந்த பலனை எடுக்க முடியும். அப்ப என்னங்க பிரபஞ்சத்தின் மேல கண்டிப்பா நம்பிக்கை வைக்கணும். இந்த பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது என்ன செய்யும்னா அது சந்திரன் சூரியன் சந்திரன் வாயிலாக நிச்சயமாக நமக்கு கண்டிப்பாக அதை கொடுக்கும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2013 இருந்து ஜாதகம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 40,000 ஜாதகத்துல குறையாம போட்டுட்டோம். ஏன்னா டெய்லி பிராக்டிஸ் ஜாதகமே நாங்கள் நிறைய போறோம். ஒரு கிளாஸ்ல வர்றவங்க ஜாதகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரிங்க நிறைய ஹொராரை கேட்க வர்றாங்க, டைம் சாட் கேட்குறாங்க. இன்னைக்கு இந்த டயத்துல போனா நடக்குமா சார்ன்னு கேட்கறது, ஹொராரை வந்து கேட்கறது, ஹொராரைங்கிறது ஆருடம் கேட்கறதுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வர்றதுனால தினசரி நம்ம எதாவது ஒரு ஜாதகம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப ஜாதகம் போடும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு வாரிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஒருத்தர் பேசி எப்படி பேசுவாரு, ஒருத்தருடைய மனசு எப்படி தாட் இருக்கும், ஒருவருடைய பார்வை எப்படி இருக்கும், எதன் மேல வந்து அந்த பார்வை அதிகமாக இருக்கும், அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், அவருடைய பாதுகாப்பு திறன் எப்படி. இப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா இந்த பாவங்கள் ரீதியா பாக்குற முறை தான் சார் இந்த முறையை. அதுல கேஇ அப்படின்னு சொல்றதுனால ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கே இளங்குவன் அப்படின்னால இந்த கேஇ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த உபநட்சத்திர முறையை வந்து நான் டாக்டரேட்டை வாங்கியிருக்கேன். ஆனால் நான் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்ல வரேன்னா ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது நம்ம இருக்கோமோ இல்லையோ இந்த உலகத்துல யாருக்காவது கண்டிப்பா கொடுத்துட்டு போகணும். ஏன்னா ஜோதிடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காசிபர் சூரியர் காலத்துல இருந்து நம்ம படிக்கிற சொல்ல வஜிஸ்டர் விஸ்வாமித்திர காலத்துல இருந்து நம்ம இருக்கிறதா சொல்றோம். நம்ம அவங்கள பார்த்ததில்ல. எகிப்துல இஸ்ரேல் இன்னைக்கு சொல்றாங்க. இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த காலச்சக்கரத்தினுடைய படம் இருக்கிறதா சொல்றாங்க. எகிப்துல இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப தொன்று தொட்டு ஜோதிடங்கிறது பாக்குறது எல்லாருக்கும் உண்டு இருந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகம் பாக்குறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கும். காரணம் என்னன்னா அரசர்கள் இந்த மாதிரி மந்திரிகள் ராஜாக்கள் படையெடுக்கும் போது அந்த மாதிரி இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்லயுமே அந்த நோட்டை வந்து தூக்கிட்டு தர அளவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு. இந்த கல்யாணம் வச்சிருக்கு எதற்காக வச்சிருக்காங்க? இன்னைக்கு விடுமுறை அது ஒண்ணுதான். இந்த விடுமுறை அது ஒண்ணுதான். பொதுவான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எதுவும் செய்யறது இல்லை, சனி எதையும் செய்யறது இல்லை. அதெல்லாம் பிரேக் பண்ணிருக்கீங்களான்னா பிரேக் பண்ணிருக்கோம். ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா வீடு தச்சு செஞ்சிருக்கோம். மார்கழி மாசம் வீடு பால் காய்ச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டா வளர்ந்துருக்கு. ஆடி மாசம் தச்சு செஞ்சு மார்கழி மாசம் பால் காய்ச்சி 3000 ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு எவ்வளவுங்க 22,000 ஸ்கொயர் ஃபீட்டா வளர்ந்துருக்கு. அது வளர்ச்சி தான். காரணம் என்ன? என்னுடைய ஜாதகத்துல எனக்கு எது இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல நேரமோ அதை நான் பார்த்து நான் செஞ்சதுனால. நீங்க என்ன செய்றீங்க? பொதுவா ராகு காலங்கள்ல எதுவும் செய்யறது இல்ல, யமகண்டத்துல எதுவும் செய்யறது இல்ல, குளிகள்ல இது செஞ்சா நல்லது இது செஞ்சா நல்லது இல்ல அப்படிங்கிறத பொதுவான நம்ம காலச்சரத்தை தூக்கி வச்சுட்டே தர்றோம். காரணம் என்னன்னா கற்றுக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நம்ம என்ன சொன்னோமோ அதை சொல்றேன். நான் அதையும் நான் குறையா சொல்லலை. நான் உங்களை வந்து இல்லைங்க நீங்க எப்படி சார் அதெல்லாம் பாரம்பரியம் எடுக்கிறது இதுல வந்து சார் அப்படிங்கிறது நான் வந்து குறையா சொல்றேன். ஏன்னா பொதுவான பலன்கள் என்பது பொதுவாகத்தான் இருக்கும் ஒழிய ஒருவருடைய தனிப்பட்ட நபர் சார்ந்து வராது. நான் அதற்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு நல்ல முறை என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு இயற்கை கொடுத்ததை நான் பெரிய வரமா நினைக்கிறேன். நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சனோ தெரியல. இந்த ஜென்மத்துல வந்து அதற்கு அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டுட்டேன். கிட்டத்தட்ட மரணம் வரையும் போயிட்டு வந்துட்டேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். சூசைட் வரையும் போயிட்டு வந்துதான் அதற்கு பின்னாடிதான் அந்த இயற்கை கொடுத்தது. கிட்டத்தட்ட 12 பாவங்களுடைய தன்மையை நான் அனுபவிச்சுட்டு அதற்கு பின்னாடிதான் அந்த இயற்கை எனக்கு வந்து பிரபஞ்சத்துல கொடுத்தது. கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் கொடுத்ததை விட வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியருங்கிற அந்த கற்றுக் கொடுத்த தொழிலை கொடுத்தது. 9ஆம் வீட்டிலேயே குரு புனர்பூச நட்சத்திரமா உட்காந்து போராட்டாதி நட்சத்திரமா உட்காந்து அதனுடைய தொடர்புகள் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல சூரியனுடைய நட்சத்திரங்களே தொடர்பு வந்துச்சு. அதை வந்து இயற்கையாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயப்படைய நட்சத்திரமாகி உத்தர நட்சத்திரம் தொடர்புகள் மூலமா வந்தது. அது தாமதமாக இருந்தா கூட பாத்தீங்கன்னா சரிங்க. இயற்கை வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீடு 9ஆம் வீடு 12ஆம் வீடு 3 இடங்கள்ல குருவுடைய நட்சத்திரங்களே உட்காந்து 3ஆம் வீட்டுல என்னுடைய ஜாதகத்துல விசாகம் திருச்செந்தூர் முருகனே உட்காந்து சாஃப்ட்வேர் பண்ற அளவுக்கு திறமைய 10ஆம் வீட்டு தடவையை பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா சாஃப்ட்வேர் பொறுத்தளவுல நாங்க எல்லாமே உள்ளடக்கியே கொடுத்துருக்கோம். ஒரு விஷயங்களை கிளிக் பண்ணா என்னென்னலாம் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு புக்ல என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
ஒரு நட்சத்திரத்தை தொடர்பு கொண்டாவே அது எந்தெந்த ஆலயங்கள், அது என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க எங்கேயுமே வெளியே போக தேவையில்லை. சாப்பிட்டால அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நட்சத்திரம்னா எதற்காக கொடுக்குறோம். எடுத்துக்காட்டுக்கு இந்த நட்சத்திரம் ரோஹிணி, எதற்காக இங்க போறோம், என்ன ஒரு ஜாதகத்துல எதற்காக போறோம், இங்க மட்டும் பார்த்தா போதுமா? இங்க பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. 10னா உடனே ரோஹிணி நட்சத்திர கோயில் சார், 10ஆம் வீட்டு நட்சத்திர கோயிலுக்கு நான் நேரம் போயிடலாமா, பிரம்மாவுடைய நட்சத்திரம் சார் போயிடலாமா, தொடர்புகள் பார்க்காம நம்ம போக முடியாது. 10ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு அவ்வளவுதான். அது நட்சத்திர உபநட்சத்திரம் மேல எந்த கோயிலுக்கு எதை எதை தொடர்பு கொள்ளுதோ அதன் ரீதியாக போறதுக்கு. அதுக்கடுத்து ஒரு நட்சத்திரங்கள்ல ஒரு கிரகம் வேணுமா உங்களுக்கு, எந்தெந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது, அதனுடைய பாவங்கள், அதனுடைய இது என்ன, அகம் புறம், உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் என்ன, என்னுடைய புக் இருக்கு, அந்த புக்ல இருக்கிற ஃபுல்லாவே இதுல கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு பாவங்களையும் உட்கார்ந்துருந்தா எப்படிலாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான பலன் தாங்க. இது இதை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது. ஆனா நீங்க இதை வச்சு பலன் சொன்னாவே எனக்கு கரெக்டா இருக்கு அப்படிம்பாங்க. இப்போ இந்த ஜாதகத்துல நம்ம பார்க்கும்பொழுது 1ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கா, பொதுவான பலனை கொடுத்துருக்கோம். செவ்வாய்னா செவ்வாய் என்னென்ன மாதிரி கொடுக்கும், அது 1ஆம் வீட்டுல இருந்தா எப்படி கொடுக்கும், 2ஆம் வீட்டுல இருந்தா கொடுக்கும், எந்தெந்த விஷயங்கள் என்னென்ன காலம் கொடுக்குது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அறிவியல் பூர்வமாக எடுத்து உங்களுக்கு நீட்டா கொடுத்துருக்கேன். என்ன காரணத்துக்காக இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை ஜோதிடங்கிறத எதுக்காக படிக்க வர்றோம், மொத்தம் 5 பூதங்கள். அந்த 5 பூதங்களை நம்ம எதை மட்டும் பேஸ் பண்ணி படிக்கிறோம், பேசிக்கா 4 பூதங்களை தான் எடுக்கிறோம். 5ஆம் பூதங்கிற ஆகாய தத்துவங்கிறது தினசரி நமக்கு பிரபஞ்சத்துல நமக்கு இயற்கையாவே அது பாத்தீங்கன்னா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு சக்தி, அதைத்தான் நம்ம சொல்லுவோம் பொதுவாக ஜோதிடர்களுக்கு 5ஆம் பாவம் நல்லா வேலை செய்யணும், 5ஆம் பாவம் நல்லா வேலை செய்யணும். அப்பதான் இயற்கை பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன கொடுக்குமோ அது கொடுக்கும். கண்டிப்பா ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புல்லரிக்கும். இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது நாய் அப்படின்னு சொல்ல ஆமா சார், நாயிட்டு ஒரு சின்ன பெரிய பிரச்சனை ஆகி போச்சு சார், எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துல பிரச்சனை ஆகி போச்சு சார், திருவாதிரை கெட்டு போயிருங்கிறக்கா நீங்க நாயின்னு தான் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அவங்க அதுக்கே ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அப்ப பொதுவான விஷயங்கள் இல்லாம கூட்டமாக உட்கார வச்சுட்டு பெருமைக்காக ஜாதகம் ஏன்னா ஜாதகம் என்பது ஒருவருடைய பர்சனல், அது அவர் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடியது. காரணம் என்னன்னா, ஒரு பொண்ணு லவ் பண்ணும், அப்பா அம்மாவுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஒரு பையன் லவ் பண்ணுவான், அப்பா அம்மாவுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. அப்ப தனிப்பட்ட நபர்களுடைய ஜாதகத்தை தாய் தந்தையாக இருந்தா கூட அனுமதிக்க கூடாது. காரணம் என்ன, அவருடைய வாக்கை அவர் மட்டும்தான் தீர்மானிக்கணும். அவருடைய செயல்பாடுகளை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் நம்ப ஆரம்பிச்சிருவார். காரணம் என்ன, நீங்க சொல்லக்கூடிய முறை அப்படி இருக்கும். அவரை பற்றி சொல்லும் பொழுது சார் இதெல்லாம் வருமா சார், இதெல்லாம் உண்மையிலே ஜோதிடத்தில் இருக்கா சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப ஒருத்தர் எப்படியெல்லாம் வாழ்வார், அவருடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு, எதன் ரீதியாக அவருடைய நம்ம குணநலங்கள்லாம் பார்க்கிறோம். ஒரு தொழில் பண்ணும்போது அவருடைய குணநலங்கள்னால அந்த தொழில் விருத்தி அடையலாம், வீழ்ச்சி அடையலாம். எந்தெந்த காலங்களில் வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த காலகட்டங்களில் தசாபுத்திகள் கோச்சாரங்கள் அந்தரங்கள் இந்த மாதிரிலாம் மோசமா இருக்கு, இப்ப இந்த டைம்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறங்க சொல்றது எச்சரிக்கை காத்து என்ன சொல்றாங்க குணநலங்கள். ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு தீய தீய பழக்கத்துக்கு போயிடாரு. நேரடியாக நம்ம நிறைய பார்க்கணும், தீமையான பழக்கங்களுக்கு நிறைய போயிடாங்க. அதே மாதிரி தீமையா இருக்கக்கூடிய தீமையான பழக்கங்கள் மட்டுமே செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல மனிதனாகவும் மாறிடுறாரு. நம்ம நிறைய பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்துல என்னெல்லாம் பார்க்கணுங்கிற போல நம்ம என்ன செய்யறோம், எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள்ல என்ன சொல்றோம், மொத்தம் 4 பஞ்சபூதங்கள்: நெருப்பு, நிலம், காற்று, நீர். அப்ப நெருப்பை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், வெப்பங்கிறது காமம். காமம் இல்லைன்னா வெப்பம் இல்லை, வெப்பம் இருந்தா தான் காமம். காமம் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவா உடல்ல வெப்ப சக்தி எதுக்காகன்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சந்தோஷத்தினுடைய உச்சமே வெப்பம் தான், தெரியுதுங்களா? அது ஒரு பாவம் எடுத்துக்கிறோம். நெருப்பு அப்படிங்கிறது பாவமா எடுத்திருக்காங்க, முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க காலச்சக்கரத்துல. அது மேசத்துக்கும் சிம்மத்துக்கும் தனுசுக்கும் பாத்தீங்கன்னா நெருப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றோம், இந்த உயிர் வாழ்றதுக்கு, உயிர் தோன்ற பின்னாடி இந்த உயிர் வாழ்றதுக்காக பொருளாதாரம் தேவைப்பட்டுச்சு, உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு. ஒரு காலத்துல பண்டமாற்று முறை இருந்தது, அந்த மாதிரி மிளகாயை கொடுத்து அரிசியை வாங்கிக்கிறது, அரிசியை கொடுத்து கோதுமை வாங்கிக்கிறது, அந்த மாதிரி பண்டமாற்று முறை இருந்தது. அந்த பண்டமாற்று முறையை என்ன செய்யறாங்க, வேலைக்காக உழைச்சாங்க. அடுத்து என்ன செய்யாங்க, பெரிய லெவல்ல கௌரவமா வரணுங்கிறதுங்க கூடுதலா உழைச்சு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய அங்கீகாரத்தை கூட்டிக்கிட்டாங்க. அப்ப 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவங்கிறது உண்மையான்னு கேட்டா ஒன்றுக்கொன்று வித்தியாசம் உண்டு. 2 என்பது வேறு, 6 என்பது வேறு, 10 என்பது வேறு. ரெண்டும் நிலம்தான். ரிஷபம்ங்கிறோம். 6ஆம் வீடு கன்னி, அதுவும் ரிஷபம் தான். 10ஆம் வீடு மகரம், அதுவும் நிலம்தான். அதனால நிலத்தினுடைய தன்மை வேறுது. உங்க ஜாதகத்துல 2ஆம் பாவத்தினுடைய தன்மையும் 6ஆம் பாவத்தினுடைய தன்மையும் 10ஆம் பாவத்தினுடைய ஒரே நிலமாக இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அதனுடைய பலன்கள் வேறுபடுது. அடுத்து என்ன சொல்றோம், மூச்சு காற்று, உணவு மட்டும் இருந்தா பத்தாது ஒரு உயிர் வர்றதுக்கு. ஆன்மான்னு சொல்றோம், ஆன்மா அழிவில்லாதது. அது என்ன சொல்றோம், காற்று தத்துவமா கொடுத்துருக்காங்க.
காற்று தத்துவமா கொடுத்துருக்காங்க. மிதுனத்துல கொடுத்துருக்காங்க, துலாம்ல கொடுத்துருக்காங்க, கும்பத்துல கொடுத்துருக்காங்க. காற்றை பொறுத்த என்ன சொல்றோம்? நிலையற்றது, அங்கும் இங்கும் அலைந்து பாயக்கூடிய. அப்ப அலையும் தன்மையுடைய காற்றுக்கு ஒரு பிரபஞ்சத்தை கொடுத்துருக்கு. அடுத்து என்ன சொல்றோம்? தத்துவத்துல நீர் தத்துவம், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய, 12ஆம் வீட்டில் நீர் தத்துவம். இந்த தத்துவங்களை வச்சு 12 எண்கள் தான். இந்த 12 எண்களை படிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? இந்த 12 எண்களை படிக்கிறதுக்கு நான் கொடுக்குற நேரம் 16 மணி நேரம். இந்த 16 மணி நேரங்கிறது ரொம்ப உச்சபட்ச அதிக நேரம். காரணம் என்னன்னா, 1ஆம் பாவம் என்ன கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும், 2ஆம் பாவம் என்ன கொடுக்குங்கிறது மேக்சிமம் தெரியும். தெரியாட்டா என்ன செய்ய போறோம்? ஒரு புக் அனுப்ப போறோம், அந்த புக்ல உங்களுக்கு எல்லாம் இருக்கு. 3ஆம் பாவம் என்ன கொடுக்கறங்கிறது தெரியும், 4ஆம் பாவம் கொடுக்கறது என்னங்கிறது தெரியும். 12 பாவங்கள் என்ன கொடுக்கும் ஒருத்தருக்கு ஜாதகத்துல. அந்த 12 பாவங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் 9. அந்த 9 கிரகங்கள் என்ற மாதிரி பலனை கொடுக்கணும், பொதுவான பலன் கொடுத்தா நீங்க போதும். அடுத்து நட்சத்திரம் ரீதியா சொல்ல போறோம்.